வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ண போகிறோம். அதோட டிசைன் இதுதான். இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமை இன்புட்டாக வாங்க போகிறோம். அதேமாதிரி ஜெண்டருக்கு மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண போகிறோம். இந்த கண்ட்ரோலுக்கு பேர் ஸ்பின்னர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி டிகிரி பார்த்திங்கன்னா 2 ரேடியோ பட்டன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது மூலிமா நம்ம டிகிரியை சூஸ் பண்ண போகிறோம். அதுமாதிரி ப்ரோக்ராமிங் நாலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம ஒரு ரேட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ரேட்டிங் பார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு ஏற்ற அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது எக்லிப்ஸ் ஏடிடி டூலு. ஸோ இதில் ஃபைலில் போயிட்டு நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் நேம் நான் ஸ்பின்னர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு blank ஆக்டிவிட்டி வந்துருச்சு. அதில் ஹலோ வேர்ல்டுன்னு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் விட்ஜெட்ஸ் போய்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வியூன்னு இருக்கும். இதை தான் நம்ம லேபிள் சொல்லுவோம். ஸோ அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்புட் வாங்குறதுக்கு plain text இருக்கு, அதையும் drag பண்ணி இங்க drop பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் வியூவை நான் ரீநேம் பண்ணுறேன், நேம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது இன்னொரு லேபிள் வேணும், அதுக்கு டெக்ஸ்ட் வியூவை திரும்பி drag பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஜெண்டர் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஜெண்டர் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு 2 ஐட்டம்ஸ் இருக்கும். அதில் 2ல் ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே ஆண்ட்ராய்டில் ஸ்பின்னர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிகிரி ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறதுனால டெக்ஸ்ட் வியூவை திரும்பி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா CSC/IT 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும் யூசரு. ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ரேடியோ குரூப் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேடியோ குரூப் கண்ட்ரோலை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு 2 ஆப்ஷன் தான் வேணும். 3rd ஆப்ஷன் இங்கே இருக்குது, அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு லேபிளை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ப்ரோக்ராமிங் நாலேஜ் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங் நாலேஜ் நம்ம ரேட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ரேட்டிங் பார்ன்னு இருக்குது, அதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு ஒரு பட்டன் தேவைப்படுது. ஸோ சப்மிட் பட்டன் இங்கே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரேடியோ பட்டன்ஸை ரீநேம் பண்ணிக்கலாம். BECSன்னு ரீநேம் பண்ணிடுறேன். இந்த ரேடியோ பட்டனை BTech/ITன்னு ரீநேம் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், டிசைன் பார்ட்டை கம்ப்ளீட்டாக ஓவர். இப்போ நம்ம கோடிங் பார்ட் போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த டிசைனை சேவ் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஸ்பின்னர் ப்ராஜெக்ட் போயிட்டு அதில் சோர்ஸ் பேக்கேஜ்னு இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளார இன்னொரு பேக்கேஜ் இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக மெயின் ஆக்டிவிட்டி .javaன்னு இருக்கும். அங்கே தான் நம்மளோட கோடு எழுத போகிறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன் கிரியேட் மெத்தட் இருந்தால் போதும். ஸோ அதனால் இந்த மெத்தடை டெலீட் பண்ணிடுறேன். இங்கே நேமு, டிபார்ட்மெண்ட், ஜெண்டர் அப்படின்ற வேரியபிள்ஸை ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரேட்டிங் பாரில் கொடுக்குற ரேட்டிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ராக் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோட டைப் வந்து ஃப்ளோட்டு. இந்த கோடு எல்லாமே நம்ம பிளேஸ் பண்ண கண்ட்ரோல்ஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம்.
அவ்வளோதான். அதேமாதிரி ஸ்பின்னருக்கும் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்பின்னருக்குள்ளார ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும், மேலா ஃபீமேலா அப்படின்றத. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா அரே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அரே லிஸ்ட்டில் 2 ஐட்டம்ஸு மேல் ஃபீமேல் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரே அடாப்டர்ன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பின்னரில் நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷனை இன்புட்டாக வாங்கி அதை அவுட்புட்டில் இருக்க கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். அதுதான் அரே அடாப்டரோட ஒர்க்கு. ஸோ அரே அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை அவுட்புட்டுக்கு மேப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்புட்டு லிஸ்ட்டில் இருந்து வாங்குறது. ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பின்னர் ட்ராப் டவுன் ஐட்டம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரேட்டிங் பாருக்கும் பட்டனுக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கண்ட்ரோல்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் அது ஒரு ஈவெண்ட்டை ஜென்ரேட் பண்ணால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடை நம்ம எழுதணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரேடியோ குரூப் பட்டன்ஸ் மூலிமா தான் வந்து நம்ம சிஎஸ்சி ஐடியான்றதை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லிங் கோடு எழுதலாம். இந்த ரேடியோ குரூப்புக்கு ஏற்கனவே நம்ம ஆர்ஜி அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ஜி டாட் செட் ஆன் செக்டு சேஞ்ச் லிசனர் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜஸ்ட் ஆன்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அனானிமஸ் டைப் வந்துடும். சென்டரை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ள தான் நம்மளோட ஈவெண்ட் ஹேண்ட்லிங் கோடை நம்ம இங்கே எழுத போகிறோம். இங்கே மறக்காமல் செமிகோலன் கொடுத்துக்கலாம். இது மாதிரி எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா அனானிமஸ் இன்னர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஜாவாவில். ஸோ எந்த ரேடியோ பட்டனை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வேரியபிளில் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பாருக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பண்ணலாம். ஸோ ரேட்டிங் பாருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பின்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்பி டாட் செட் ஆன் எப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் செட் ஆன் ரேட்டிங் பார் சேஞ்ச் லிசனர் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஆன் ரேட்டிங் பார் சேஞ்ச் லிசனர்ன்ற அனானிமஸ் இன்னர் டைப் வரும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு மெத்தட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லிங் கோட் எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரேட்டிங் பாரில் கொடுக்குற அந்த ரேட்டிங் வந்து இங்கே ப்ராக்ன்ற இந்த வேரியபிளில் இனிஷியலைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி பட்டனுக்கு நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லிங் கோட் எழுதணும். ஸோ பட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பி டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு வரும். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ ஸ்பேஸ் வியூன்ற கிளாஸ் யூஸ் பண்ணணும். வியூ டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஆன் கிளிக் லிசனர் கிளாஸ் வந்துடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் கிளிக் மெத்தட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே செமிகோலன் கொடுத்துக்கலாம். ஸோ பட்டனை கிளிக் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகிற ஈவெண்ட்ஸுக்கு கோடு நம்ம இங்கே தான் எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் டெக்ஸ்ட் மூலிமா நேமோட இன்புட் வாங்கி அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை நேமில் ஸ்டோர் பண்ணுறோம். அதேமாதிரி ஜெண்டரில் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோமோ அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஜெண்டர்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைனலாக சப்மிட் கொடுக்கும்போது டோஸ்ட் மெசேஜாக வந்து அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ டோஸ்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு அப்புறம் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எரர்ஸ் மாதிரி காமிக்குது. இது ஆக்சுவலாக எரர்ஸ் கிடையாது, நம்ம அந்த பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணல. எடிட் டெக்ஸ்டோ இல்லை ஸ்பின்னரோ இதோட பேக்கேஜஸில் மேலே டாப்பில் இம்போர்ட் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு எக்லிப்ஸில் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுங்க. இது மாதிரி ஆப்ஷன் கேட்கும்.
ரேடியோ குரூப்பா காம்பவுண்ட் பட்டனா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரேடியோ குரூப் தான். ஸோ அதோடைய அன்செக்டு சேஞ்ச் லிஸ்ட்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா எரரும் கிளியர் ஆயிடுச்சு எக்ஸப்ட் இந்த மெத்தட் தவிர. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா செட் ஆன் ஐட்டம் செலக்டட் லிசனர்னு சொல்லியிருக்கோம். லிசனர்ன்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸு, அதை இது வரைக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல நம்ம கிளாஸில். ஸோ நீங்கள் இந்த எரர் கட்டியே உங்களோட மவுஸ் கொண்டு போனீங்கன்னா இது நிறையா ஃபிக்ஸஸ் காமிக்குது. அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெட் மெயின் ஆக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் ஆன் ஐட்டம் செலக்டட் லிசனர்னு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு இங்கே மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு ரெட் லைன் காமிக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த மெயின் ஆக்டிவிட்டி கிட்ட நீங்கள் மவுஸ் கொண்டு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது அந்த ஆன் ஐட்டம் செலக்டட் லிஸ்னரோடைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் கொடுத்துக்கலாம். இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 மெத்தட்ஸ் கிரியேட் ஆகிடுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஐட்டம் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஆன் நத்திங் செலக்டட். ஸோ நம்ம ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கோட் எழுத போகிறோம். ஸோ ஐட்டம் செலக்டட்னு ஒரு மெசேஜாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்மளுக்கு டோஸ்ட் மெசேஜாக டிஸ்பிளே பண்ணும், அதுதான் இதோடது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்க் 0க்கு பதிலாக பேரண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போலாம் ஸ்மால் வியூ போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து POS பொசிஷன், இங்கே வந்து ஐடி. ஸோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எமுலேட்டர் ரன் பண்ணோம். ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜரை யூஸ் பண்ணி நான் எமுலேட்டர் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, எமுலேட்டர் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஓகே, லான்ச்சிங் ஸ்பின்னர்னு வருது. அன்லாக் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்மளோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஸ்பின்னரு, மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு. ஸோ மேல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்பின்னரில் எதை சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு டோஸ்ட் மெசேஜ் வருது, ஐட்டம் செலக்டட் ஃபீமேல் மேல் அப்படின்ட்டு. ஸோ நான் டிகிரி வந்து CSE சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங் நாலேஜுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம், 4. இது பார்த்தீங்கன்னா பாதி தான் செலக்ட் ஆகிருக்கு, அப்படின்னா 0.5. ஸோ 4.5 கொடுத்துருக்கேன். இப்போ சப்மிட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு டோஸ்ட் மெசேஜ் வந்துருச்சு, ரைட்டா? ஸோ நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. 4.5ன்றது ரேட்டிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.